ஆண்டவர் நமக்கான எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறவர், பொறுப்பெடுத்துக் கொள்கிறவர், பொறுப்பு எடுத்துக்கொள்கிறவர். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்முடைய பலவீனங்களிலே, நம்முடைய தேவைகளிலே, நம்முடைய பயத்தின் மத்தியிலே நமக்கு போதுமானவராக இருந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த வசனம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படித்தானே? ஆண்டவர் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த சில நேரங்களில் மனுஷர் நம்மளை திடப்படுத்துகிற மாதிரி தெரியும். ஆனால் அதே அவங்க நம்மள்ட்ட ஒரு நல்ல உற்சாகமான நம்ம தேற்றக்கூடிய வார்த்தைகளை சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி நம்முடைய உள்ளத்தில் உள்ளதெல்லாம், நம்முடைய வேதனைகளெல்லாம் அவர்கிட்ட நம்ம என்ன செய்வோம், சொல்லிடுவோம். ஆனால் அப்படி சொல்லியாச்சுன்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் அது என்ன செய்யணும், எல்லாத்தையும் என்ன செய்யும், பரவிடும். ஊரில் உள்ள எல்லாத்தையும் என்ன செய்யணும், பரவிடும். இதாங்காரியம் சொல்லி என்ன செய்வாங்க, பரப்பி விட்டுருவாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஆண்டோட சொன்னால் யார்ட்டையுமே என்ன செய்ய மாட்டார், சொல்லவே மாட்டார். நம்மளை திடப்படுத்துகிறதுல தான் அவர் உறுதியாக என்ன செய்வார், இருப்பார். பாருங்கள், என்னிடத்தில் என்ன செய்யணும், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, சொல்கிறார். யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மளை திடப்படுத்துவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி சில குறிப்புகளை பார்க்க போகிறோம். ஏன்னா திடப்படுத்துவதற்கு தான் ஆட்களே கிடையாது. நம்முடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாரங்களெல்லாம் நம்ம மனதுக்குள்ளேயே வைத்துக்கிட்டு இருந்தோம்னா நாளடைவில் அது என்ன செய்யுது, நம்மளை அப்படி அமைக்கிறோம். அந்த சோர்வுகளை உண்டு பண்ணிடும். நம்முடைய குடும்பத்துக்கான காரியங்களை செய்ய முடியாது, நம்முடைய சமூகத்தில் நம்ம வாழ முடியாது, எந்த விதமான பலவீனங்களெல்லாம் நிறைய என்ன செய்கிறோம், கொண்டு வந்துடும். ஆகையினால தான் நாம் திடப்படுத்துகிற ஆண்டவரை நம்ம பிடித்து கொள்ள வேண்டியவர்களாக நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். பாருங்கள், முதல்ல பயப்படுகிறவர்களை திடப்படுத்தும் கர்த்தர், பயப்படுகிறவர்களை திடப்படுத்தும் கர்த்தராக இருக்கிறார். பாருங்கள், 2 நாளாகமும் 32:7 எடுத்து பாருங்கள். 2 நாளாகமும் 32:7. நீங்கள் என்ன செய்யுங்க, திறன் கொண்டு தைரியமாக என்ன செய்யுங்க, இருங்க. இது எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு சொன்னால், இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக யார் வர, அந்த அசீரியா ராஜா சனகிரிப் என்ன செய்கிறாரு, வரம் எல்லாம் முற்றுகை போட்டாச்சு. அப்போ அந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே போக முடியாத அளவில் ஒரு பெரிய முற்றுகையை போட்ட உடனே அவன் என்ன செய்கிறான், ஜனங்களெல்லாம் அதை பார்த்தோன்னே பயப்படுறாங்க. ஏன்னா பெரிய படை, நம்ம நாடு சின்ன நாடு. அப்படி இருக்கும் பொழுது நான் சுற்றி அவங்க அடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் எனக்கு உணவு எதுவுமே என்ன செய்ய முடியாது, கிடைக்கவே செய்யாது. வெளியிலேருந்து தான் உணவு வரணும், வரவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜனங்களெல்லாம் அந்த அசீரிய படையில் பார்த்த உடனே எசேக்கியா ராஜாவுடைய அந்த ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டு என்ன செய்வாங்க, நடங்காங்க. ஐயோ என்ன நடக்க போதோ தெரிலன்னு சொல்லி. அப்போ ஊருக்குள்ளே வராதபடிக்கு என்ன செய்கிறாரா எசேக்கியா ராஜா, அந்த ஊருக்குள்ளே வரக்கூடிய பாதையில் இருக்கிறவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, அடைக்கிறாங்க, அடைச்சி தூர்த்து போடுறாங்க. அவங்க வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜனங்கள்லாம் பதறதை பார்த்து எசேக்கியா ராஜா இந்த வார்த்தையை என்ன செய்கிறாரு, சொல்கிறார். பாருங்க, அந்த என்ன சொல்கிறாரு, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள், அவனோடு இருக்கிறவரை பார்க்கணும், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் அப்படின் இதே இருக்கட்டும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறார்.